கனடால 17 இந்தியர்களை பிராம்டன் நகரத்தில் வைத்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4 பிரதர்ஸ். இவங்க டார்கெட் பண்ணுறது சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியை தான். இவங்க பெயிலில் வர உதவி செய்கிறதும் அவங்களே தான். பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பது. இவங்க எல்லாருமே 21 வயதுலேருந்து ஆகக்கூடியது 32 வயது தான். இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் வீசாவை யூஸ் பண்ணி கனடாக்கு படிக்க வரவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை, கனடாவை இந்தியான்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பென்ஸ் காரை வாங்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஃபுட் பேங்க்ல போய் पहुंच गया हूं और मैंने सारा राशन लगाया है तो यहाँ से வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? 8 மாத ஆப்ரேஷன், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது பிராம்டன் பீல் ரீஜனில். அடுத்தது டோ ட்ரக் கம்பெனிஸை மிரட்டி இருக்கிறாங்க, டோ ட்ரக்கே எரிச்சிருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்ய முடியாது, பணம் கட்டு மிரட்டுறாங்க, பணம் கொடுக்காட்டி ரெஸ்டாரண்ட்டையே எரிச்சிருக்கிறாங்க, என் கொலை செய்யவும் தயாராக இருக்கிறாங்க. ஒரு ஜாயின்ட் ஃபோர்ஸாக ஓபிபியும் கனடியன் போர்டர் சர்வீஸும் சேர்ந்து 17 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 17 பேரும் 24 இன்சிடென்ட்ஸில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதில் 16 வயலன்ஸ் இன்சிடென்ட்ஸ், 106 கிரிமினல் சார்ஜஸ். இவங்க எல்லாருமே ஒரே நாளில் ஒரே டைம் ஜோனில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 17 பேரில் 2 பேருக்கு தான் 30-32 வயது. மீதி இருக்கிற 15 பேருக்குமே 21 வயதுலேருந்து 29 வயது மட்டுமே. இவங்க எல்லாருமே இந்தியன் இன்டர்நேஷ்னல், யாருமே கனேடியன்ஸ் அல்ல. பிரிட்டிஷ் கொலம்பியாலையும் இதே பிரச்சனை தான். ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல நிறைய பேரை பிடிச்சி டிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பிடிபட்டும் இருக்கிறாங்க. அங்கேயுமே தொடர்ந்து இது நடந்து கொண்டு தான் இருக்குது. மக்கள் இவங்களுக்கு பயத்தில் பணத்தையுமே வாரி வழங்குறாங்க. இதே பிரச்சனை தான் இன்றைக்கி பிராம்டனில் 17 பேர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் அதிகமான இந்த மாதிரி கேஸில் உள்ளவங்க பிராம்டன் நகரத்தில் வாழ்ந்து கொண்டு தான் வராங்க. அப்படி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் வந்து பிராம்டனில் தான் வாழ ஆசைப்படுறாங்க. யார் புதுசாக கனடாவுக்கு வந்தாலுமே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுமே எல்லாருமே பிராம்டனை நாடித்தான் போகிறாங்க. இவங்க பிடிப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்பாக்கி இருந்திருக்கு, ட்ரக்ஸ் பிடிப்பட்டிருக்கு, செல்ஃபோன், சிம் கார்டு, ஃபேக் கிரெடிட் கார்டு எல்லாம் சேர்த்து தான் பிடிப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லாருமே இன்றைக்கி ஜெயிலில் இருந்தாலும் நாளைக்கு இவங்களை பெயிலில் எடுக்கிறதும் இதே கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் தான். கடந்த மே 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இந்த எக்ஸ்டோஷன் கேஸ்னால் 446 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 118 பேருக்கு ரிமூவல் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு வகையாக இவங்க வந்து இந்த எக்ஸ்டோஷன் கேஸில் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க என்று அதில் 55 பேரை ஆல்ரெடி டிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நேற்று பிடிப்பட்ட 17 பேரில் வந்து 6 பேருக்கு ஆல்ரெடி நாட்டை விட்டு வெளியில் போக சொல்லி ரிமூவல் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் மட்டும்தான் உடனே இவங்களை டிப்போர்ட் பண்ணலாம். அவருக்கு தான் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இந்த நாட்டில் இருக்கிறதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை. மீதி இருக்கிற 11 பேரும் ஏதோ ஒரு வீசா அல்லது ஒர்க் பர்மிட் இன்னுமே வைத்திருக்கிறார்கள். இப்போ இதில் பிடிப்பட்ட 17 பேரில் ஒரு ஆளை வந்து உடனே டிப்போர்ட் பண்ணலாம். மிச்ச 16 பேரும் 45 நாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் எதுவும் செய்யலாம். அதுக்கு இடையில் வந்து இவங்க லோயரை வச்சு பெயிலில் வெளியிலேயும் வரலாம். அப்படியே இவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சால் 1 to 5 வருட ஜெயில் தண்டனை. அதுக்குள்ளே இவங்களுக்கு வீசா பெர்மிட் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடும். அந்த தண்டனை முடிஞ்சால் பிறகு இவங்களை டிப்போர்ட் பண்ணலாம். ஆனால் பிராம்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுன் என்ன சொல்லுகின்றார் என்றால் இவங்களை நாளைக்கு இல்லை நேற்றே டிப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டும் என்று. அதே நேரம் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் கவர்மெண்ட் இந்த லோவை உடனடியாகவே சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்து இவங்களை உடனே நாடு கடத்த வேண்டும். இவங்க நாளைக்கு பெயிலில் வருவாங்களா இருந்தால் இன்னுமே பொதுமக்களுக்கு ஆபத்தாகத்தான் முடியும் என்று கூட இவர் கூறியுள்ளார். இப்போ வேறு நாட்டுக்காரன், வெள்ளக்காரன் எதுவும் செய்துட்டு போட்டும், ஏன் ஆஃப்ரிக்கன் எதுவும் செய்துட்டு போட்டும், ஏன் சைனீஸ் எதுவும் செய்துட்டு போட்டும், ஆனால் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டின்னு வரும்பொழுது இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் என்று எல்லாரையுமே ஒரே நாட்டு மக்களாக தான் பார்க்குறாங்க. அதிகமாக இப்போ இந்த நாட்டுக்குள்ளே யார் வராங்க, அதிகமாக யார் ஸ்டூடெண்ட் வீசாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்தால் பிறகும் ஒரு செல்ஃபோனில் உங்களுக்கு வர கோல்களை எடுத்து பாருங்க. சிஆர்ஐலேருந்து வர ஸ்கேம் கோலாக இருக்கட்டும், கிரெடிட் கார்ட்லேருந்து வர ஸ்கேம் கோலாக இருக்கட்டும், அமேசான்லேருந்து வர பார்சலுக்கான ஸ்கேம் கோலாக இருக்கட்டும், உங்களோட ஃபோனில் தொடர்பு கொள்கிற அந்த நபர் யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
டாக்ஸியில் ஏறினாலுமே ஸ்கேம் தான் நடக்குது. இதெல்லாமே பரவாயில்ல. இப்போ எக்ஸ்டோஷன் என்று சொல்லி இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டு படித்து காசு கொடுத்து வந்தவங்க எல்லாருமே வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் அல்லது பிஆருக்காக ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வெளியில் மழையில் குளிரில் நின்று கவர்மெண்ட்டோட ஃபைட் பண்ணுறாங்க, எங்களுக்கு நீங்கள் பிஆர் தர வேணும் என்று. ஆனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து எக்ஸ்டோஷன் கேஸ், ஒரு வீட்டு கதவை ஷூட் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பயப்படுது, வீட்டில் வாழ்கிற பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க பிள்ளைகள் அங்கே வளர்க்குறதுக்கு. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது, பிஸ்னஸில் போய் மிரட்டுறாங்க. ஒன்றுமே இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று போடுறாங்க. அடுத்த நாள் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஜன்னலில் சுட்ட துப்பாக்கி குண்டை வந்து வீட்டுக்குள்ளே வந்து உன்னை சுடுவான்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படியும் இல்லாட்டி ஊரில் இருக்கிற சொந்தங்களை மிரட்டுறாங்க, இங்கே பணம் தர சொல்லி. இங்கே இருக்கிற உண்மையிலே அந்த மக்கள் நிறைய பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இவங்க திரும்பி வாராங்க. இதில் என்னென்னு சொன்னால் இவங்களை பெயிலில் எடுத்து விடுறதும் அதே கம்யூனிட்டி மக்கள் தான். ஸோ திங்க் பண்ணி பாருங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஒர்க் பர்மிட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, பிஆருக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து உண்மையிலே இப்போ என்ன செய்யலாம்? உண்மையிலே யார் படிக்க வந்தாங்க, யாரும் உண்மையிலே படிக்கிறாங்க, இவங்க உண்மையிலே என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு நம்பி ஏதாவது கொடுக்கலாமா? இப்போ இந்த நாட்டுக்குள்ளே வந்து யாரும் வரலாம், யாரும் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அது உங்களுடைய ஓன் ப்ராப்ளம். ஆனால் இந்த நாட்டுக்குண்டு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. பொது மக்களுக்கு எந்தவித தொந்தரவு, அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாழ வேண்டும். அதை விட்டுட்டு இரவு பகலாக ஃபோன் அடித்து ஸ்கேம் பண்ணி, கிரெடிட் கார்டு பில் இருக்குது, அந்த பில் பே பண்ணணும், இந்த நம்பரை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணி கொண்டு இருந்தால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு கோபம் வரத்தான் செய்யும். இங்கே பேசிக் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வந்த பிறகும் கனடாவை இந்தியான்னு நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கு பாருங்கள், பிராம்டனில் தீபாவளியாக இருந்தாலும் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ண. ஏன் அன்றைக்கு விக்டோரியா டேயை கூட அவங்க கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு பிராம்டனில். அதுவுமே வேறு விதமாக வயலண்ட்டாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை முறையை வந்து இந்த நாட்டில் வாழ பார்க்குறாங்க. இந்த நாட்டு கலாச்சாரத்தோட மிங்கிள் ஆகாமல், அதாவது அடாப்ட் பண்ணாமல் அங்கே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே வாழ பார்க்குறாங்க. இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இங்கே அதிகரிக்குது. இப்போ இந்த கனடியன் சிஸ்டத்தை இவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. படிச்சிருந்தா கூட ஒரு சிலர் வந்து இன்னுமே இந்த சிஸ்டத்தை வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. இவர் வந்து பென்ஸ் கார் ஒன்றை வாங்கி அதை ஷேர் பண்ணியிருக்கிறார், ஃபேமிலியோட ஷேர் பண்ணியிருக்கிறார் சோஷியல் மீடியாவில். எல்லோரும் பார்க்குற மாதிரி இதை தன்னுடைய முதல் கார் கனடாலன்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பிறகு போய் ஃபுட் பேங்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி, அது ஒரு ஃபேமிலிக்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஃபுட் பேங்கில் லைனில் இருந்து ஃப்ரீயாக ஃபுட்டே வாங்கி உள்ளார். तो गाइस घर में पहुंच गया हूं और मैंने सारा राशन लगाया है. तो यहाँ से आपको दिखाता हूं. ये हैं खीरे, ये सब्जियों में आलू, प्याज, गाजर, फ्रूट में एप्पल एंड ये मिनी टमाटोज, बेल पेपर, अदरक, यहाँ पे रस्क, ओरियो और ये हैं आपके कॉर्नफ्लेक्स जैसे होते हैं. ये है बिस्किट, अंडे, दालों में राजमा, ये हरी दाल, लाल मलका, चना. இவர் வந்து இது வீடியோக்காக செய்திருந்தாலும் இவர் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபுட் பேக்கில் போய் ஃபுட் எடுத்தது முதல் பிள்ளை. ஒரு பென்ஸ் காருன்றது வந்து யாரும் கார் வாங்கலாம், ஆனால் லக்ஸரி கார் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல இன்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு எக்கானமி காரோட பென்ஸ் காரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மெயின்டெனன்ஸுன்றது வந்து சரியான கூட. உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் காரை. ஆனால் ஃபுட் பேங்கில் போய் ஏந்துக்கு ஃபுட்டை வாங்குறீங்க, அது வந்து மிஸ்யூஸ் தான். நீங்கள் என்ன இருந்தாலுமே அது ஒரு மிஸ்யூஸ் தான். சரியான கஷ்டப்படுற யாராக இருந்தாலும், என் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்தவங்களுக்கு கூட ஓகே, ஃபுட் பேங்க் வந்து தேவைக்கு தான் ஃபுட் பேங்க். இந்த மாதிரி
பென்ஸ் கார் வீடுகள்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஃபுட் பேங்க் இங்கே வந்து சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இவர் செய்கிறது மட்டுமில்லை, புதுசாக வாரவர்களும் இவற்றை வீடியோ பார்த்துட்டு வந்து இறங்கினோன்னா அவங்களுமே மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி ஃபுட் பேங்குக்கு லைனில் போகிறாங்க. இப்போ பிராம்டன் சிட்டியை எடுத்து பாருங்க, இன்றைக்கு வந்து வேல்யூ குறைஞ்சு கொண்டே போகுது. அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் வீடுகளோட விலையும் குறைஞ்சு கொண்டு போகுது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகரிக்குது. போன முறை அவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகரிக்கும் பொழுது களவு கொள்ளை நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஃபோர்ஸை அதிகரிக்கிறதுக்காகவே ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டினாங்க. அடுத்தது ரெண்டல் ஸ்கேம் எல்லாமே பிராம்டனில் அதிகமாக நடக்குது. ஒரே கம்யூனிட்டிக்கெலாம் அது நடக்குது. எல்லாருக்குமே அந்த வீடியோக்கள் வந்து பொதுவாக என் கனடியன் நியூஸ் சேனல்லே வந்தது. ஹோம் இன்சூரன்ஸ், கார் களவு கள்ளம் எல்லாமே பிராம்டனில் அதிகம். அதே நேரத்தில் வந்து இப்போ தீபாவளி எடுத்து பார்த்தாவே பயமாக இருக்கும். பிராம்டனில் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு. விக்டோரியா டேவே கேன்சல் பண்ணிட்டாங்க. வெடியை கொளுத்துறோன்னு சொல்லி ஆட்கள் வந்து வெடியை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவர்கிட்ட கண்லேயும் போய் முகத்துலேயும் போய் ஒரு வெடி பட்டுள்ளது. இப்போ அடுத்த கனடா டே வரப்போகுது. அடுத்த என்ன பிரச்சனை வருமோ தெரியல. இவங்க உண்மையிலே தெரிஞ்சு செய்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எக்ஸ்டோஷன் பிரச்சனை இருக்குது, மிரட்டி பணம் பறிக்கிறாங்க, களவு கொள்ளை எல்லாம் இருந்துமே அங்கே இருக்கிற மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் கனடாவில் வாழ்கிற மாதிரி வாழாமல் இன்னுமே இந்தியாவில் வாழ்கிற மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பொதுவாக ஒரு ஆர்டிக்கலில் நான் வாசித்தேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.